பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முடி ரொம்ப வந்துடுது. சிறிய பசங்களுக்கும் வருது, வாலிப பசங்களுக்கும் வருது. நிக்கா ஆவாத 25 வாலிபர்களுக்கும் நிறமுடியை நாம் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு 30, 35, 40, 45 நம்மளை மாதிரி வயசு உள்ளவங்களுக்கு வரும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் பாரு சிறப்பாக இதை பண்ணிட்டு இருக்காரு, இவர் தேவையா, இப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. சில நேரத்தில் நினைப்பாங்க, சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. மார்க்கம் அனுமதிக்க விஷயத்தை நாம் பேசுவது எவ்வளவு பெரிய பிழை, எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சிருக்காங்க. அதை ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் செஞ்சுட்டு போகட்டும். உனக்கு விருப்பம் இல்லையா, நீ செய்யாதப்போ. நீ நினைக்கிறதெல்லாம் இன்னொருத்தர் செய்ய நினைக்கிறது அது மார்க்கம் இல்லை. உனக்கு பிடிக்கல, நீ செய்யல, உன்னைய செய்யலன்னு நம்ம கேட்க போறது இல்லை. ஆனால் செய்யறவங்களை மார்க்க விஷயத்த செய்யறாங்க, அதை நீ குறைய நினைக்காத. குறைய நினைக்கிறது தேவையில்லாத உன்னுடைய ஆகிரத்தை நீ என்ன பண்ற, அழித்து கொண்டிருக்கிறாய், வீணாக்கி கொண்டிருக்கிறாய். ஒன்றுமே பலனில்லாமல் நீ சொல்லக்கூடிய அந்த அப்ஜெக்ஷன், அந்த குறை குற்றங்கள் யாரை பற்றி சொல்கிறாயோ அவருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது நீ சொல்றதுனால. ஆனால் உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட நிறைய அமலை நம்மளால சுட்டி காட்ட முடியும். அதுல ஒரு அமல் மட்டும் நான் இப்போ சொன்னேன் ஏற்கனவே. நரைமுடி விட்டால் மார்க்க சட்டத்தில், ஹதீஸில் நமக்கு கிடைக்கின்ற விஷயம் என்னவென்றால், மருதாணியை போற்று நாம் அதை லேசாக சிவப்பாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற சட்டம் ஹதீஸ்ல இருக்குது. இதற்கு ஹதீஸ் என்ன இப்ப பாருங்க. இன்ன அஹ்ஸன மா கய்யர்தும் பிஹி அஷ்ஷைப. அழகான ஹதீஸ். ஷைப் என்று சொன்னால் நரமுடி, தலையிலேயோ மீசையிலேயோ அல்லது தாடியிலேயோ நரை விட்டால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒருவேளை வந்துருச்சுன்னா, இன்ன அஹ்ஸன மா கய்யர்தும் பிஹி ஷைப, நரையை போக்குவதற்கு சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அல் ஹின்னாஉ வல் கதமு. ஹின்னா என்று சொன்னால் மருதாணி, கதம் என்று சொன்னால் இளஞ்சிவப்பு ஆக்கிக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லா சொல்றவங்க ரசூலுல்லா. இந்த ஹதீஸ் இடம்பெற்ற கிதாப் எத்தனை தெரியுமா? புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா. ராவி யாரு? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்லக்கூடிய நபர் சர்க்கார் துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக தலைவர். அல்லாஹுடைய படைப்புகளையே அல்லாஹ் எல்லா படைப்பையும் படைத்தது ரசூலுல்லாஹ்விற்காக என்ற ஹதீஸ்லாம் நமக்கு முன்னால் இருக்குது. அப்படிப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஹதீஸ் 6 கிதாப்ல இடம்பெற்றிருக்கிறது. அந்த 6 கிதாபும் உலமா இக்ராம் அவர்களிடத்தில், உலமா பெருமக்களிடத்தில் சிஹா சித்தா என்று அழைக்கப்படுகின்ற 6 கிதாபாக இருக்கிறது. முதல் 6 அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கிதாபில் இடம்பெற்ற ஹதீஸிற்கான ஒரு அமலை ஒரு இமாமோ அல்லது ஒரு அவாமோ அல்லது ஒரு தப்லீக் சாத்தியோ ஒரு தாயியோ அல்லது ஒரு தரீகத்துடைய நபரோ ஒரு முஃமினோ செய்தால், அதை தவறாக பேசுவதோ, தவறாக நினைப்பதோ, தவறாக மற்ற இடங்களில் ஏசுவதோ யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். தேவையில்லாம நம்முடைய லைஃபை, ஆகிரத்துடைய வாழ்க்கை கெடுத்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரு சம்பவம் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஒரு முறை ஃபத்ஹே மக்கா என்று சொல்வார்கள். மக்கா வெற்றி பெற்ற பிறகு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய இடத்திற்கு, அவருடைய மஜ்லிஸிற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களை அழைத்து வருகிறார்கள். அழைத்து யா ரசூலல்லாஹ்,
இவர் என்னுடைய தந்தை, எனவே நீங்கள் இவருக்கு ஈமானுடைய இஸ்லாமுடைய தாவத்துடைய அழைப்பை கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நபி அவர்கள் அவரை பார்க்குறாங்க. அவருடைய தலை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தும்பை பூன்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுளில் அடிச்சா தெரியும். தும்பை பூன்னு போட்டீங்கன்னா ஒரு வெள்ளையா ஒரு பூ வரும். அந்த பூ மாதிரி இருந்துச்சான். ரசூல்லா சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி தும்பை பூ மாதிரி தலையை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மருதாணி பூசிக்கலாமே, அதை சிகப்பாக்கிக்கலாமே, கருப்பு நிறத்தை தவிர மற்ற நிறங்களில் மாற்றிக்கொள்ளலாமே ஹலாலான விஷயங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முந்தைய ஹதீஸில் தெளிவாக மருதாணி என்றே சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல இருக்குது. முஸ்லீம்ல இடம்பெற்ற ஹதீஸாகவும் அபூதாவுல இடம்பெற்ற ஹதீஸாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இதுதான் மார்க்க சட்டம். இந்த சட்டத்துக்கு நான் ஒன்றும் சொல்லிடுறேன். மீசை விஷயத்துல நம்ம நிறைய பேரை பார்ப்போம். நிறைய பேர் செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக எடுத்துக்கொள்வார்கள். எடுப்பது கூடுமான கூடும், வைப்பது கூடுமா என்றால் கூடும். பெருசாக வைக்காமல், அதாவது உதட்டின் வரை வரக்கூடிய அளவுக்கு மீசை பெரிதாக்காமல், அழகாக அதை குறைத்து கொண்டு மீசை வைக்கலாம் என்ற மார்க்க சட்டம் இருக்கிறது. யாருக்காவது பிடிக்கலன்னா விட்டு போங்க. அதுக்காக ஷார்ட்டான மீசை வச்சிருக்கிறவ, அழகா மீசை வச்சிருக்கவன் அவனை பார்த்துலாம் இவன் நம்பால் மாதிரி தெரியலையே. ஏன்னா நம்பாளுக்குன்னு ஒரு முத்திரை இருக்குதா? ஒரு வித்தியாசமான கேள்வி, வித்தியாசமான யோசனை. மீசை எடுக்கிறவனா உங்காலா? இது பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். மீசை எடுப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது, மீசையை கத்திருப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது, மீசையை ஷார்ட் செய்யறதுக்கும் குறைப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது, மீசையை வளர்ப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு யாரும் மிரளாமல் இருப்பதற்கு, பயப்படாமல் இருப்பதற்கு அழகாக குறைத்து அழகான மீசை வைக்கலாம் என்பதுதான் மார்க்க சட்டமே தவிர இத்தனை சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூகத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், மீசை எடுத்தவர் சுண்ணத்துல இருக்கிறான் அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. பல இடங்கள்ல மீசை வைத்த இமாம்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவே எடுக்கவும் படுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏற்றுக்கொண்ட ஒரு அமலை நீங்க அதன் காரணம் காட்டி அதை எடுப்பதற்கு அல்லது எடுக்க வைப்பதற்கோ, அல்லது ஷார்ட்டான மீசை வைத்து கொண்டிருந்தார் இமாமு, ஆனா எங்களுக்கு பிடிக்கல, அவருடைய கிராத் நல்லா இருக்குது, பயான் நல்லா இருக்குது, நல்லா அமல் செய்யறாரு, ஆனா மீசை மட்டும் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு பெருசா வச்சிருக்காரு. பெரியதாக என்று சொன்னால் உங்க பார்வையில பெரியதாக இருக்கக்கூடாது, உண்மையிலேயே பெரியதாக இருக்க வேண்டும். பெரியதாக என்று சொன்னால் உதட்டு வரை வர மாதிரியோ, மாட்டு சகோதரர்கள் மிரட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க, அப்படி வச்சிருந்தாலோ அவருக்கு சொல்லலாம், கொஞ்சம் ஷார்ட் படிக்குங்க, அதுல தவறு இல்லை. எனவே நான் நினைப்பதை போன்றே ஹஜ்ரத் இருக்கணும், இமாம் இருக்கணும்னு சொன்னா இது நீதான் அப்படிப்பட்ட நினைக்கிறவங்க தான் போய் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுன்னத்துக்கள் எல்லாம் நாம் பேணி யார் விரும்புகிறாலும் செஞ்சுட்டு போகலாம், நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். கடைசியாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நாம் இஎம்எஸ் என்ற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல நாம் நிறைய பயணிச்சுட்டு இருக்கோம், நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா தேவைக்கு ஹிந்தி, உருது, அரபி, தமிழ், ஆங்கிலம், கணிதம், சயின்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்ஸ், எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மீட் மூலமாக, ஆடியோ மூலமாக, பெண்களாக இருந்தால் மார்க் அடிப்படையில் எப்படி பாடம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம். எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா, நம்முடைய சமூகத்தை வளர்க்க வேண்டும், சாதாரண ஒரு கட்டணத்தின் மூலமாக சேவை மனப்பான்மையை. எனவே உங்களுடைய சேவகன் ஹாதிம் மௌலானா ஹாஃபிஸ் ஹாதர் ரஹ்மத்துல்லா ஹுசாமி, ஹைதராபாத், சதர் இமாம், தலைமை இமாம், மஸ்ஜித் இலாஹி, திருவான்மியூர், சென்னை 41. நம்முடைய ஃபோன் நம்பர் 9159258243.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.